மக்களுக்கு சாராயம் கொடுத்தது உங்கள் ஆட்சி காலத்தில், ஊழல் லஞ்சம் பெருகியது உங்கள் ஆட்சி காலத்தில், எல்லா தவறுகளும் நடந்தது உங்கள் ஆட்சி காலத்தில் தான். இவ்வளவும் பண்ணிவிட்டு நாங்கள் திமுக அண்ணா இது நாங்கள் தான் திராவிட மாடல்னு சொன்னால் அது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. திராவிட மாடல்னால் என்ன அதை சொல்லட்டும். முதல்ல திராவிட மாடல்னால் என்னன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு அது மாடல் இருக்கான்னு பார்ப்போம். பேர் மாத்திரம் பெத்த பேராக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திராவிட மாடல்னு சொன்னால், திராவிட மாடல்லாம் பெரியார் சொன்ன கொள்கைகள்லாம் இருக்கா, அண்ணா சொன்னது இருக்கா, திமுகவில் இருந்த கொள்கைகள் இருக்கா? பாரதிதாசன் பார்த்து வீழ்ச்சியுறு திராவிடத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர்நிறுத்து தூளாக்கும் காட்சியந்தை மிகவும் வேண்டும்னாரு. அதெல்லாம் இருக்கா? இருந்தால் திராவிட. நீ எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு உட்காந்துருந்தா நீ யார்? எப்படி உட்காந்து? ஆனால் இன்றைக்கி அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து வந்த உடனே எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த தலைமுறையை மயக்கிற வேலை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சாராயம் குடித்து மயக்கிறாங்க, உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து மயக்கிறாங்களே தவிர இது ஒரு மயக்கம். அவர்கள் சாராயத்திலிருந்து தெரிய வேண்டும், உங்களுக்கு கிடைக்கிற பணத்திலிருந்து நீங்கள் தெரிய வேண்டும். இந்த நாடு நமக்கானது, நம்மளால் உருவாக்கப்பட வேண்டியது, நமக்கு ஒரு நியாயம் நேர்மை இருக்க வேண்டியது. அதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்க. அதுக்கு இந்த மாணவிகளோ மற்றவர்களோ இரையாகக்கூடாது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி திருச்சி திரு சவுந்தரராஜன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இப்போ தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஒரு 25 நாள் மட்டும்தான் இருக்குது அந்த தேர்தலுக்கானது. எல்லா கட்சிகளும் ஓரளவு கூட்டணிகள்லாம் பேசி இது. திமுக வந்து ஒரு ஒரு இன்டாக்டாக ஒரு சிறந்தான ஒரு பெருவாரியான கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு வருத்தம், கவலை, சோர்வு இதெல்லாம் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இப்போ இன்னொரு கருத்தை நான் சொல்லிடுறேன். ஆளுங்கட்சி கூட்டணி சேர்க்கறதுன்றது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. ஆளுங்கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது. அவங்களுடைய பணி மூலியமாக மக்களை கவர்ந்து வச்சுருந்தா மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்க, கணக்கெடுக்கிற நாள் தான் தேர்தல். கணக்கை எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி என்ன இருக்குன்னு பார்த்து இல்லை முடியல அப்படின்னா அடுத்த தேர்தலில் கூட நிற்கலாம். அப்படி அரசியலில் நாணயமாக நேர்மையாக இருக்கணும்னு அடுத்த தேர்தலில் கூட பார்த்துக்கலாம். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா முதலமைச்சர் ஆனதும் முதல் கூட்டத்தில் சட்டமன்றத்தில் போனதும் காங்கிரஸ்காரர்கள்லாம் பம்முறாங்க, அது ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு. அண்ணா அவர் நிதானமாக சொல்கிறாரு, நான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நிற்கலை, நல்ல எதிர்கட்சியாக இருக்கணும் தான் நின்னேன். மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அது பண்ணி நீங்கள் வாங்க, அடுத்த தடவை உங்களை நான் வரவேற்கிறேன்றார். அடுத்த தடவை ஜெயிச்சு வாங்க அப்படிங்கிற. ஆமாம், ஜெயிச்சு வாங்க அப்படின்றார். அதுதான் ஜனநாயக பண்பு, அதுதான் ஜனநாயகம். ஒரு நேர்மையான சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க எப்படியோ ஒரு பக்கத்தில் மக்களை வந்து மயக்கி சாராயத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஒரு பக்கத்தில் மக்களை வந்து கீழ்த்தட்டத்திலே வச்சுருந்தா அவங்க ஓட்டு வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் மக்களை மயக்காச்சு. இந்த எதிர்கட்சிகளையும் எப்படி தான் இவங்க எப்படி மயங்கினாங்கன்னு தெரியல. இவங்க வந்து எதிர்கட்சி, அதாவது ஜனநாயகத்தில் வந்து ஆளுங்கட்சின்னு ஒன்று இருந்தால் எதிர்கட்சி அதனுடைய வேலையை செஞ்சால் தான் ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கும். அதுக்கு வந்து அண்ணா வந்து அது ஒரு மூக்கணாங்கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாதிரி ஏழுங்கட்சி இருக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை வந்து புள்ள இழுத்து போட்டு அவங்களுக்கு தேவையானவளை நிரப்பி வந்து வச்சுக்கிட்டா ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஜனநாயகத்தையே கொலை பண்ணி இது ஒரு பணநாயகம் தான், கொள்ளையடிக்கிற நாயகம் தான். அதில் கூட அவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்கன்னா இல்லைன்றது தான் இப்போ உள்ள நிலைமை. இப்போ அந்த அம்மா கிட்ட கொடுத்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து 1/2% வாக்கு தான் வச்சுருக்கு. 4% வாக்கு வச்சுருக்கிற கமல்ஹாசனை சரியாக கவனிக்காமல் நீ வந்து எங்கள் உதயசூரியன் தான் நிற்கணும், உனக்கு 2 சீட்டு அப்படின்னு சொன்னால் தன்மானம் உள்ளவங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவருடைய தன்மானத்தை நான் பாராட்டுறேன். ஏண்டா அவர் வந்து அவருடைய நிலை இன்றைக்கி உயர்ந்து போச்சு. அவருடைய இந்த செயல்னால் அவருடைய நிலை சமுதாயத்தில் பார்க்குறவங்களுக்கு உயர்ந்துச்சு. ஆனால் அவருக்காக பாடுபட்ட கட்சிக்காரர்கள் வருத்தத்தோடு தான் இருப்பாங்க. அது எப்படி எந்த மனசு வந்து என்ன இவங்களுக்கு என்ன மனது இருக்குது, என்ன கணக்கு இருக்குன்றே எனக்கு புரியல. அவர்கிட்ட போய்
நீங்கள் வந்து அவர் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனால், சரி உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம், உங்களுடைய உள்ளத்தை பாராட்டுறோன்னு சொன்னேன். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தைன்றது இருந்தது. அதே மாதிரி அப்போ அந்த அம்மாவுக்கு தேசிய இவங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்ததுனால தேசிய இங்கே ஒரு முற்போக்கு இப்போ திராவிட தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவல்லே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து 25% இருக்காங்க. ம். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அவர் ஒரு நல்ல வகையில் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. விடுதலை சிறுத்தைகள் விடுதலை வளர்ந்து வர்றாரு. அந்த மக்கள் அவங்க பேரில் இருக்காங்க. அவர் தப்பாக இப்போ வந்து இவங்களோட கூட்டணி சேர்றதுனால என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நான் வரவேற்கிற நண்பர். இன்றைக்கும் நான் என்ன கருத்து முரண்பட்டு சொன்னாலும் அதை ஏற்றுக்குவார். அப்படிப்பட்ட ஒருவர். நான் என்ன சொல்கிறேன், நீ போய் ஆளுங்கட்சி கூட கூட்டணி செஞ்சு ஆளுங்கட்சி பண்ணுற லஞ்சம், ஊழல், தவறு, சாராயம் கொடுக்கறது, கமிஷன் வாங்குறது, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டதாகன்னு அர்த்தம். அவங்களுக்கு துணை போன யாருக்கு துணை போகிறோன்றது பார்க்கணும். நீ எதிர்த்து பேச வேண்டிய ஆள் எதிர்த்து பேசி ஒரு கட்சியை ஒழுங்காக நடத்த வேண்டிய அவசரம் அவங்களோட சேர்ந்ததுன்றது முதல் மிகப்பெரிய தவறு. இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த சீட்டுகளை சாக்ரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்காக கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து கூட்டணி பிரிஞ்சோம்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு பூந்துருவாங்க உள்ள அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக தமிழ்நாட்டில் எப்போ புகுந்தது, யாரால் புகுந்தது? முதல்ல பாஜக உள்ளே வந்தது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதல்ல வந்தது. அதை கருணாநிதி அன்னைக்கு வந்து பண்டாரங்கள பிரதேசிகள்லாம் உள்ள வர்றாங்கன்னு சொன்னார். மறு எலெக்ஷனில் அவரை கூப்பிட்டு விட்டார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அடிப்படையில் அடிப்படை அதாவது ஒரு கட்சி என்பது கொள்கைக்காக தான் ஒரு கட்சிக்காக தான் ஒரு அமைப்பு, அதுக்கு தான் தலைவனும் மற்ற அமைப்பெல்லாம் இருக்கும். கொள்கை இல்லைன்னா கட்சிக்கு தேவையில்லை. இல்லாது உன்னுடைய கொள்கையை அண்ணா டிக்ளேர் பண்ணிட்டார் முதல்லையே. ஆரம்பத்திலேயே திமுகவினுடைய கொள்கைகள் அடிப்படை கொள்கைகள்ன்றதை டிக்ளேர் பண்ணிட்டார். ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். அப்போ வந்து கட்சியில் இருந்த சிவாஜி கணேசன் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்த 10 நாள் கழிச்சு அது வெளியில் வந்ததும் அண்ணா கட்சி விட்டு நீக்கிட்டார். சிவாஜி கணேசனே கட்சி விட்டு நீக்கினார். அப்படிப்பட்ட இயக்கம் அது. அதில் நீ வந்து இவங்கள போய் சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் அவங்களோட மந்திரி சபையில் இருந்து உங்கள் காலத்தில் நீங்கள் இருக்கிறபோது தான் பொடா சட்டம், உலகத்திலேயே மகா மோசமான சட்டம் பொடா சட்டம், அது வரும்போது நீங்கள் அந்த கேபினெட்டில் இருக்கீங்க. அதே மாதிரி இங்கேருந்து போனீங்களே, போய் 17 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் குதூகலமாக கொண்டாட்டினீங்களே, என்ன மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக எதை சாதிச்சிங்க, எந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களால் போன கச்சத்தீவு அதை கூட உங்களால் கொண்டு வர முடியல. இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆரம்ப காலத்தில் வந்து வடவர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு டால்மியாபுரம் வந்ததுக்கே அதுக்கே போராட்டம் நடத்தின கட்சி இது. வடநாட்டானுக்கு இங்கே என்ன வேலை, வடவருக்கு தென்னாடு ஒரு வேட்டைக்காடானார் அண்ணா. அப்படியெல்லாம் இருந்தது. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படல. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த அண்ணா நகரில் இருக்கிறோம், 10% கூட தமிழன் கிடையாது. இங்கே எல்லாம் வந்து நார்த் இந்தியனும் பிராமினும் தான் இருக்காங்களே தவிர 10% கூட தமிழ் பேர் தான் அண்ணா நகரே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்படியெல்லாம் ஆனது உங்கள் ஆட்சி காலத்தில் தான். மக்களுக்கு சாராயம் கொடுத்தது உங்கள் ஆட்சி காலத்தில், ஊழல் லஞ்சம் பெருகியது உங்கள் ஆட்சி காலத்தில், எல்லா தவறுகளும் நடந்தது உங்கள் ஆட்சி காலத்தில் தான். இவ்வளவும் பண்ணிவிட்டு நாங்கள் திமுக அண்ணா இது நாங்கள் தான் திராவிட மாடல்னு சொன்னால் அது ஒரு அயோக்கியத்தனமான வேலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வந்து இது வந்து திருவாளூர் கருணாநிதி கட்சின்னு சொல்லிட்டு போங்க. அவங்களையும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் வந்து கட்சி பேரை வந்து அண்ணா திமுகன்னு வச்சுக்கிட்டாங்க, அண்ணாவை கொடியில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை உருவாக்கணும் ஒரு எம்ஜிஆர், அவரெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த ஜெயலலிதா படத்தை யாரை கட்சி விட்டு நீக்கிட்டேன், யார் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு அறிக்கை விட்டாரோ அண்ணா எம்ஜிஆர், அந்த அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேரை சொல்லிட்டு காலம் ஓட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் 10 கயிறு 20 கயிறு கையில் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் திராவிட இயக்கங்களுக்கும் இவங்களுக்கும் 2 இயக்கங்களுமே திராவிட இயக்கம் என்று சொல்லுகின்ற எந்த விதமான உரிமையோ நியாயமோ கிடையாது. எல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, பதவிக்காக மற்ற சுகத்துக்காக அங்கேயும் இருக்கிறாங்க, இந்த உணர்வு உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பதவி போயிடுமே அல்லது இது வசதி போயிடுமேன்றதுக்காக மௌனமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நல்லவர்களுடைய மௌனம். இது மாதிரி அவங்களும் அந்த துறைக்கு ஈடுபட்டுறாங்க. அப்படிலாம் வீணாக போனது தான் இந்த இயக்கம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முழங்கிக்கிட்டு இருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல்லாம் என்ன, அதை சொல்லட்டும் முதல்ல. திராவிட மாடல்லாம் என்னன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு அது மாடல் இருக்கான்னு பார்ப்போம். பேர் மாத்திரம் பெத்த பேராக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திராவிட மாடல்னு சொன்னால், திராவிட மாடல்லாம் பெரியார் சொன்ன கொள்கைகள்லாம் இருக்கா, அண்ணா சொன்னது இருக்கா, திமுகவில் இருந்த கொள்கைகள் இருக்கா? நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பேர் மாத்திரம் அண்ணாவை கெடுக்கிறதுக்கு
அண்ணாவினுடைய பேரே இப்போ அதனுடைய விளைவா இவங்க பண்ணுறதுனுடைய விளைவா இளைஞர்கள் அண்ணாவே இப்படி தான் இருந்திருப்பாரோன்னு நினைக்கிற மாதிரி. ஏன்டா அவர் இறந்து இப்போ ஆயிடுச்சு, 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. அதனால் அண்ணாவும் இப்படி தான் இருந்திருப்பாரோன்னு நினைக்கிறாங்க. அண்ணாவே புரிதலே இல்லாமல் இருக்கிறாங்க. அதை வெளியில் கொண்டு வர மாட்டேங்க. அண்ணாவோ திராவிட இயக்க கொள்கைகளையோ நீங்கள் வெளியில் சொல்கிறதில்ல. இது திராவிட இயக்கம் கிடையாது, இவங்க பண்ணுறது திராவிட மாடலும் கிடையாது. திராவிட மாடல்னு சொன்னால் அண்ணா சொன்னார், சட்டமன்றத்திலே சொன்னார், தெளிவாக சொன்னார். கருத்தெருமன் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன். அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும். குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். நீ அதை வச்சுக்கிட்டு அதில் வர்ற லாபத்தை வச்சுக்கிட்டு நீ காலம் ஓட்டுறேன்னா நீ எப்படி திராவிட இயக்கம்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே இளைஞர்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாரை படிக்கிறாங்க, அண்ணாவை படிக்கிறாங்க. இன்னும் பெண்களே இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி. மற்ற திராவிட இயக்கம்ன்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நான் கூட எனக்கு வந்து 300 ஏக்கர் நிலம் இருந்தது, 4 இடத்துல மண்டி இருந்தது. நான் கூட என்ன பண்ணுவேன்னா அந்த காலத்தில் இருந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மூடினாங்க. மூடிட்டா பள்ளிக்கூடமே இல்லைன்னா நான் எங்கே படிக்கிறது? வசதி இருந்தால் 100 ஆடு, 100 கழுதை, 100 பன்னி, இல்லை 100 எருமை மேய்ச்சிருப்போமே தவிர, ஏழையாக இருந்தால் 100 பன்னி 1 கழுதை மேய்ச்சிருப்பாங்க. இதுக்கு உதாரணம் சொல்ல வந்தேன்னா, நம்ம நெடுமாறன் வீட்டில் ஒரு தடவை வந்து சீல் பண்ணிட்டாங்க. பழ நெடுமாறன் வீட்டில் அவர் பொடாவில் உள்ளே இருக்கார். அப்போ வந்து சீல் பண்ண வந்துட்டான். அங்கேருந்து அவங்க வந்து அவங்க துணைவியார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அண்ணா நகரில் இருக்கேன். நான் இங்கேருந்து போனேன். யாரும் துணைக்கு இல்லை, கார் டிரைவர் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் போனேன் ஒரு 4 வேன் போலீஸ் நிற்குது. உள்ளே வந்து ஏதோ நடந்துகிட்ருக்கு. நேராக எல்லாரையும் தள்ளிட்டு உள்ளே போனேன். கடைசியாக அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அதிகாரியை பார்த்து வேறு ஒன்றும் சொல்லலை, யாரை கேட்டு சீல் பண்ணுறீங்கன்னு. இதுதான் முதல்ல நான் கேட்ட வார்த்தை. அவர் உடனே என்ன சொன்னார், பார்த்தாரு, முழிச்சார். என்னடா இவ்வளோ பேர் வச்சுருக்கிறோம், இவ்வளோ படை பரிவாரங்களோடு இருக்கிறோம், ஒருத்தன் வந்து இப்படி கேட்குறானேன்னு பார்த்துட்டு, இல்லை இது கோர்ட் ஆர்டர்னார். கோர்ட் ஆர்டரை காட்டுங்கன்னு பார்த்தேன். அதில் வந்து அவருடைய ஆஃபீஸை சீல் பண்ணுறதுக்கு இருந்தது. சரி, என்ன பார்த்துட்டு ஆஃபீஸ் சீல் பண்ணிங்களே, அப்புறம் ஏன் ப்ரெஸ்ஸை ஏன் சீல் பண்ணிங்கன்னு முழிச்சார். அதை திறந்து விடுங்கன்னு. நான் நோட்டெல்லாம் எழுதிட்டேன், நான் எழுதுனதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் மூவ் பண்ணுங்கள், நான் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிடுறேன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து உங்கள் போட்டிருக்கிற தொப்பி, இந்த ஸ்டாரு, இந்த பூட்டு, அது இதெல்லாம் வந்து உங்கள் அப்பா ஏதோ வசதியாக இருந்தால் உங்களை படிக்க வச்சு வாங்கிட்டான்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கானவர் ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கையினுடைய வசந்தத்தெல்லாம் இழந்து அவங்க இருந்ததில் தான் நீங்கள் வந்து படிச்சிங்க. உங்கள் அப்பாக்கிட்ட பணம் இருந்திருந்ததுன்னா நீ வந்து என்ன பெரிய வசதியானவங்களாக இருந்தால் 100 ஆடு, 100 மாடு, 100 கழுதை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் இதெல்லாம் உருவாக்குனது திராவிட இயக்கம். அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அதில் நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னேன். உடனே தொப்பியை கைட்டு அங்கே வச்சுட்டு, ஐயா இது எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லலையான்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிரச்சாரமே நடக்கலை. என்ன நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எப்படி இருந்தோம், அதெல்லாம் தெரியலை. தெரியாதனால அவங்க மயங்குறாங்க. அவர் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், நான் சொல்கிறது மிஸ்டர் வரதராஜன் பேர், அதையும் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இது ஏதோ கதையல்ல, நான் சொல்கிறது இதுதான் உண்மை. அதனால் அதெல்லாம் மறைச்சிட்டு திராவிட மாடல்னால் என்ன? திராவிட மாடல் யார்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறத ஒரு நாளை தடுக்க முடியல, விழா நடத்துறதை தடுக்க முடியல. உங்கள் ஆளில் ஒருத்தர், இந்த சேகர்னு ஒருத்தர் பரதேசியாக ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. கோயிலாக போய் அது இதுதான் வேலை பார்த்துட்டு உட்காந்து. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அறநிலைத்துறை அமைச்சர் அறநிலையத்துறையாக இருக்கட்டும், எந்த வெங்காயத்துறையாக இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் அதில் கவலை இல்லை. ஆனால் அதுக்குள்ளே பண்போட நீங்கள் வந்து அந்த திராவிடியன் மூமெண்ட்னா உனக்கு ஒரு எழுச்சி இருக்கணும். பாரதிதாசன் பாருங்க, வீழ்ச்சியுறு திராவிடத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூளாக்கும் காட்சியந்தை மிகவும் வேண்டும்னாரு. அதெல்லாம் இருக்கா? இருந்தால் திராவிட. நீ எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு உட்காந்துருந்தா நீ யார், எப்படி உட்காந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இவங்களெல்லாம் நான் என்னால் திராவிடன்னு சொல்கிறதுக்கே ஏற்றுக்கொள்றதுக்கெல்லாம் என்னடா நான்லாம் கீழேருந்து 12 வயசுலேருந்து வளர்ந்தவன். என்னை இப்போ 76 ஆண்டுகளாக இயக்கத்தோடு வளர்ந்தவன். நான் இன்றைக்கும் என்னை கேட்டால் நான் தான் திமுக என்பதற்கு அண்ணா சொன்ன இலக்கணம் கொள்கை, லட்சியம், அதை வந்து நடைமுறை அதில் நான் இன்னை வரைக்கும் தவறாமல் உட்காந்துருக்கேன். அதுதான் திமுக. இதுதான் உண்மை.
ஓகே. ஐயா, ஜனநாயகம்ங்கிறது வந்து வாக்களிக்கிற வாக்காளர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப திமுக கூட்டணியில வந்து ம். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நீங்க இந்த கட்சி என்னுடைய சின்னத்துல நீங்க போட்டியிடணும். ம். அதாவது ஒவ்வொருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்குன்னு ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க. ம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 4 சீட்டு குடுத்தோம்னா, நீங்க வந்து 3 சீட்ல வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும். உதாரணமா வைகோக்குலாம் அப்படிதான் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதுல அந்த வ பேச்சுவார்த்தை குழு தலைவர் கூட வைகோ சொல்றாரு. வைகோவினுடைய நிலைமை எப்படி போச்சுன்னு சொன்னா, நான் வந்து சொல்லக்கூடாது. ரொம்ப வருத்தத்தில இருக்கேன். அவர முதல்ல பொலிட்டிக்கல் என்ட்ரி குடுத்தவனே நான் தான். ம். அவரெல்லாம் இப்படி பார்க்கிறபோது, அவங்க கட்சியில இருக்கிறவங்களே ரொம்ப கூனி குறுகி போறாங்க. அதான் அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படிங்கிறாங்களே. ஆ? சீட்ட வாங்கிட்டு அழுது கொண்டே சிரிக்கிறோம். ஆமா. அப்படிங்கிற மாரி. அழுது கொண்டே சிரிச்சு, "நீ ஏன் சீட்டு வாங்குற? போய் ஊர்ல உட்கார்ந்திருந்தா என்ன? அப்படி அப்படி அதிகாரத்துல இருந்து நீ என்ன பண்ணணும்னு நெனைக்கிற? எதுக்காக உனக்கு அப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு பதவி உனக்கு எதுக்காக தேவை? பதவிக்காக அங்க போய் பல்லழிக்கிறது, இங்க போய் பல்லழிக்கிறது, அவங்கள உட்கார வைக்கிறது, கொள்கைய விட்டு போறது. அப்புறம் நீயும் பிஜேபி கூட போய் ஆட்சி போறது. இதெல்லாம் பண்ண பிற்பாடு இவங்களுக்கெல்லாம் கொள்கையே கிடையாது சார். இடைக்காலத்துல வந்து இத நாசமாக்கணும் தான் இவங்களுடைய வேலை. அவ்வளோதான், வேற ஒண்ணும் அதான் கிடையாது. சார். அது திரு வைகோ குறித்தும், மதிமுக குறித்தும் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து, மதிமுகவை திமுகவில் அடகுமான வைத்து விட்டார் அப்படின்னு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? நீங்க மதிமுக எங்க இவரே தான் நாசம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன அடமானம் வைக்கிறதுக்கு என்ன? இருக்கிறது மிச்சம் மீதி இருக்கு. கடைசியில இருக்கிற தோடு தொங்கட்டான கொண்டு வச்சுட்டு போறாங்கல்ல. ம். அப்படிதானே தவிர, இவர் மாட மாளிகையில இருந்தவரு, இருக்க வேண்டியவரு. அதெல்லாம் போய் கடைசியில இருக்கிற கால்ல, கையில ஏதாச்சும் மூக்குத்தில இருக்கிறத கொண்டு அடகு வைக்கிற மாரி கொண்டு வைக்கிறாரே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ம். ஒண்ணும் கிடையாது. சரிங்க. ஐயா, திமுக கூட்டணியில இந்த மாரி ஒரு குழப்பங்கள் இருந்தாலும், அதிமுகவுல வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைத்து பாஜகவோட அப்புறமேட்டு பாமக இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில பெரிய இழுபறி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க ஒரே வாரத்துல எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சு, சீட்லாம் அலோகேஷன் பண்ணி இப்ப பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டாங்க. நீங்க அதிமுகவுல இருந்தவர். நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார், நான் அதிமுகவுல இருந்து அதுக்கு கேடு வர்ற நேரத்தில போய் எம்ஜிஆர்கிட்ட சண்டை போட்டு, நீங்க இந்த ஜெயலலிதாவை கட்சியில் சேர்ப்பதன் மூலியமா உங்களுக்கு எதிர்காலத்தில உங்களுடைய புகழுக்கு, செல்வாக்குக்கு இழுக்கு தான் வரும். நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னபோது, அவர் அமைதியா 1 மணி நேரம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். காரணம் வந்து, முதல்ல அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சுட்டு நானும் அவரும் ஏறக்குறைய 10 மணி நேரம் என்கிட்ட பேசினார். பேட்டி ஸ்டுடியோலேருந்து கேமராமேன வரவழைச்சு, ஒரு படம் எடுத்து வச்சு, அப்ப என்ன சொன்னாருன்னா, "இது திராவிட இயக்கம் தான், பெரியாருடைய இயக்கம் தான், அண்ணா இயக்கம் தான். நீங்க தான் பண்றீங்க, எல்லாம் பண்ணீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு. ஆனா, அதுக்கு பிறகு இந்த அம்மா கூட அவர் சேர்ந்தபோது நான் சொன்னேன், "நீங்க திரைத்துறையில இருந்தவரு. என்ன வேணா பண்ணிக்கோங்க. எங்க தலையில ஏத்தாங்க. நான் பெரியார தலைவனா ஏத்துக்கிட்டவன். அண்ணாவ ஏத்துக்கிட்டவன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு சரி வந்தேன். நீங்க வந்து இப்போ வந்து யாரையோ கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு கீழலாம் இருக்கிறது முடியாது. நீங்க தப்பு பண்றீங்க." அப்படின்னு ஆன வரைக்கும் சொன்னேன். கேட்கல. கேட்காம அந்த அம்மாவ ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாரு. அங்க போனதும் இந்த அம்மா இவருக்கு டொப்பி வச்சுருச்சு. இப்படிதான் பார்த்தோமே. அதுக்கு பிறகு எவ்வளோ அசிங்கங்கள் நடந்தது, ஆபாசம் நடந்தது. ஆமா. அது வந்து அத வந்து கடைசியில அவர் உயிர்ல என்ன பண்றாரு, அதிமுகவ பத்தி அவர் எழுதுறபோது ஒரு கடமைக்காக எழுதுறாரு. கட்சி யாராச்சும் நடத்தினா நடத்தட்டும். இல்லாட்டி வந்து இது கட்சிக்கு இப்ப இருக்கிற சொத்துக்கள் அத்தனையும் ம். குருடர் செவிடர் பள்ளிக்கு குடுத்துறணும் அப்படின்றாரு. அப்போ ஒரு தலைவன் கட்சி ஆரம்பிச்ச உடனே நடத்தினா நடத்தட்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது நடத்த முடியாதுன்னு அர்த்தம். விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு இந்த அம்மாவ போய் தலையில தூக்கி வச்சு கொண்டு வந்து இவங்க பண்ண அவன் சுயநலமுள்ள ஒரு கூட்டம் அத ஏற்பாடு பண்ணிச்சே தவிர, ம். இதுக்கும் ஆரம்பகால அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ம். அதிமுகவினுடைய ஆரம்பகால கொள்கையில இவரு என்ன சொன்னாருன்னா, டெல்லிக்கு கட்டுண்டு வாழோம், ம். பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம்னாரு. இதோ மேஜையில இருக்க அந்த அறிக்கை இங்கேயே இருக்கு. நான் வேணா தருவேன். ம். அதோட என்ன சொன்னாருன்னா, லஞ்சத்திலும் ஊழலிலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னாரு. ம். அப்படியா இருந்தது? வந்த பிற்பாடு கொள்ளை கூட்டமா தானே மாறி போச்சு. அப்புறம் எப்படி இது அதிமுக? ம். பேர வச்சுக்கிட்டு இருந்தா பெருசா அது இல்ல. கழுதைக்கு காம்போதின்னு பேர் குடுத்தா எங்க போறது? ம். காமதேனுன்னு பேர் குடுத்தா எங்க போறது? அப்படிதான். சரிங்க சார். ஐயா, இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல்ல வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயர சொல்லாம யாருமே புதுசா அரசியலுக்கு வர முடியல. ஆ. அதாவது விஜயகாந்த் வரும்போதும் சொன்னாரு, தன்னை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஆமா. அவர் சொன்னாரு. சரி. அப்புறம் கமலஹாசன் வரும்போதும் எம்ஜிஆரை வந்து முன்னிறுத்தி தான் அரசியலுக்கு வந்தார். இப்போ சமீபமா 3 ஆண்டுகளாகி தாவேக்கா தொடங்கப்பட்ட போது கூட அவர் வந்து எம்ஜிஆரை முன்னிறுத்து தான் எம்ஜிஆருடைய அடிகோலி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்திருக்கிறார். அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க, திமுகவும் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஆனா விஜய் வந்து முதல் கூட்டத்திலே அறிவிச்சாரு,
என்னோட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொன்னாரு. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த கூட்டணியுமே அவர் கூட போகல. அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு கூப்பிட்டது வந்து இந்த ஊழல் பேர்வழிகளெல்லாம் அவர் கூப்பிடல. அவர் இதுக்கு அப்பாற்பட்டு சில இயக்கங்கள், சின்ன இயக்கங்களா, நல்ல கட்சிகளா இருக்கு பாருங்க. அவங்கள கூப்பிட்டார். அதான் உண்மையை தவிர ஊழலின் லஞ்சத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஊழல் செஞ்சாலும் வந்துருங்க, லஞ்சம் செஞ்சாலும் வந்துருங்கன்னு கூப்பிடல. அதனால அவர் கூப்பிட்டது நியாயமா சிறு சிறு இயக்கங்களாக நல்ல காரியங்களுக்காக பாடுபட்டுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. வர்றவங்க வந்தான், வரலன்னாலும் அவருக்குன்னு உள்ள செல்வாக்குன்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ எம்ஜிஆர் காலத்தில் நான் முதல் நாள் அடிநாள் தொட்டு நான் கூடயே இருந்தவன். அவர் காலத்தில் வந்து இருந்த செல்வாக்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அவர் கட்சி ஆரம்பித்த போது கம்யூனிஸ்ட பெரிய பெரிய தலைவர்கள் உமாநாத் இருந்தார், இது ராம்மூர்த்தி இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார். இப்படி தமிழ்நாட்டில் தலைவர்களுக்குள்ள தகுதியோடு இருந்த நியாயமான நேர்மையானவர்கள் இருந்தாங்க. மக்கள் செல்வாக்கோடு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் மற்ற கட்சிக்கு எடுபடியாக இல்லை. அவங்க யாருமே அவங்க மற்ற கட்சிக்கு இன்றைக்கி மாதிரி எடுபடியாக போய் பல்லாக்கு தூக்குறவங்களா யாரும் இல்லை. அவங்கெல்லாம் தன்மானத்தோட சுயமரியாதையோடு இருந்தாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் புறப்பட்டு செஞ்ச போது அவரால் செய்ய முடிஞ்சது. அவருடைய 20 ஆண்டு காலம் திமுகலே இருந்து கட்சிக்காக கஷ்டப்பட்டு அது பண்ணி நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு பண்ணி வந்தார். அது ஒரு காலம். இன்னைக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. தமிழ்நாட்டில் யாரும் தகுதியான தலைவர்களே கிடையாது, ஒன்றும் கிடையாது, இளைஞர்கள் தலைவர்களாக வரணும்னு இளைஞர்களை கலைப்பு விடுற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது. அதுதான் உண்மை. நான் கூட இப்போ இந்த இதன் மூலியமாக சொல்கிறதுன்னா, இளைஞர்கள் மாணவர்களாக இருக்கிறோம். மாணவர்கள் நாங்களாம் 10-11 வயசுலேயே திமுகவில் சேர்ந்தவன். அதனால் தப்பு இல்லை. நம்ம கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. நம்ம பாட்டும் குதிரைக்கு கடுவாளம் கட்ட மாதிரி கம்பன்னு இருந்துட்டு திடீர்னு எதையாச்சும் ஒன்று நம்பி இறங்குறத விட அடிப்படையிலேருந்து எப்படி வந்தது ஒரு இயக்கம், எப்படியெல்லாம் இருந்தது, நம்ம எப்படி வந்தோம், இன்னைக்கு வந்து பெண்களுடைய விடுதலை, பெண்களுடைய மறுமணம், பெண்களுக்கு உள்ள உரிமைகள்லாம் யாரால் கிடைச்சதுன்னா பெரியாரை விட யாரும் செய்யலை. அது பெரியார் தான் பண்ணார். அதெல்லாம் வந்து வரணுமே தவிர இப்போ இருக்கிறது அதிமுகவும் இல்லை, திமுகவும் இல்லை. இது திருவாளர். நான் 71லேயே கருணாநிதி கிட்ட ஒரு புத்தகம் எழுதி 40 பக்கத்தில் எழுதி பொதுக்குழுவில் அப்போ நான் இருந்தேன். அவர்கிட்டே கொடுத்துட்டு இது வந்து திமுகன்ற பெயரில் வச்சுருக்கிறத விட திருவாளூர் கருணாநிதி கழகம்னு வச்சுக்கிறது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தலைவர், உங்களுடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் மகளிர் அணி தலைவி, உங்கள் மருமகன் மாறன் வந்து பாராளுமன்ற தலைவர், உங்கள் பையன் ஸ்டாலின் வந்து மாணவர் அணி தலைவர், இதுதான் கட்சியா, இதுதான் அண்ணா வளர்த்தாரான்ற மாதிரி ஒரு 40 பக்கத்துக்கு ஒரு கொடுத்து 71லேயே கொடுத்துட்டேன். அப்பயே இவங்க கெட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ இல்லை, அப்பயே ஆரம்பம் போட்டாச்சு. அண்ணா செத்தது வந்து சாராய கடையை திறந்துட்டியா? படிப்படியாக ஒரு கட்சியை வந்து குடும்பத்துக்குள்ளே கொண்டு போனவர் தான் கருணாநிதியை தவிர ஆரம்பத்திலே அது பிள்ளையார் சொல்லி போட்டார். அதனால் இது வந்து இதுக்கும் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதை அசிங்கப்படுத்துவதாக நான் கூட இப்போ அண்ணாவினுடைய சமாதியில் கருணாநிதி வச்சதே தப்பு. கருணாநிதிக்கு வேணும்னா அவங்க கோயில் கட்டி வச்சுக்கோட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அங்கே ஒன்றே வச்சதே தப்பு. அண்ணாவை சிறுமைப்படுத்துகிற வேலை தான் அது. அது நீதிமன்றத்துக்கு போய் போராடியில் சார் அந்த இடத்துல நீதிமன்றங்கள் சட்டப்படி சில தீர்ப்புகள் சொன்னால் அதுவே நியாயம் வேற, இது வேற. அதுக்கு அண்ணா அந்த காலத்திலே சொல்கிறார், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வந்து வழக்கறிஞர் அந்த விளக்க வச்சுக்கிட்டு போனால் எது வேணால் பண்ணிட்டு வந்துடுறாங்கன்றது. நீதிமன்றத்தில் வர தீர்ப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள்? அவங்களுக்கு கொடுக்குறத வச்சு சட்டம் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர நியாயத்தை பற்றி அவங்க தீர்ப்பு சொல்ல முடியாத, நியாயம் இதுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால் அவங்களால சட்டத்துக்கு அவங்க கொடுக்குற குற்றப்பத்திரிக்கை வச்சு பண்ண முடியுது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுற தீர்ப்பெல்லாம் நியாயமான தீர்ப்பா, உண்மையான தீர்ப்பா? கிடையாது. சரிங்க. நீங்கள் திருச்சி சிறையில் நான் சிறைக்கு நான் போகிற போதெல்லாம் அந்த ஆயுள் கைதிகளை பேட்டி எடுப்பேன். அவனை கேட்ட ஒரு கைதியை வந்து கூப்பிட்டு கேட்டேன், நீ ஆயுள் கைதியாக இருக்கிறியா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 12 வருஷம் ஆச்சு, இன்னும் 4 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னு. நீ எதுக்கே நீ இது மாதிரி மாட்டினேன்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, என் வயலுக்கு போனேன், காலையில் எழுந்திரிச்சு வயலுக்கு போனேன், வயலுக்கு கிணத்தங்கரையில் 2 செருப்பு கிடந்தது, நல்லா இருந்ததுன்னு நான் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். 10 மணிக்கு நாய் வந்து என் காலை பிடிச்சிச்சு. அந்த அங்கே வந்து யாரோ கொலை பண்ணி பாடி போட்டிருந்தாங்க. போலீஸ் சிம்பிளாக அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு போட்டு கேஸை முடிச்சுட்டாங்க. அதனால 16 வருஷம். என் வயலில் இருந்த செருப்பு மாட்டினதுக்கு 16 வருஷம் உள்ளே இருக்குங்கண்ணா. இதுதானே சட்டம், வேறு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் இருக்குது சட்டம்.
சரிங்கய்யா. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து வழிகோலியா கொண்டு நிறைய பேர் வராங்க. ஆமா. அரசியலுக்கு வராங்க. ஆமா. ஆனா, அவர் ஆரம்பத்தில இருந்து தன்னுடைய திரைப்படத்திலயும் சரி, தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலயும் சரி, நிறைய அதாவது அந்தந்த சிறு ரொம்ப கஷ்டப்படுற மக்களை வந்து அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு வரணும்னு சொல்லி அடிப்படையா யோசிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனா, இன்னைக்கு அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து வந்த உடனே எம்ஜிஆர் மாரி முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்க? அது அதாவது இந்த மக்களுக்கு வந்து நல்ல பண்புகளே இல்லாம வளர்த்தாச்சு. காரணம் நீங்க வந்து நாங்கலாம் அரிச்சுவடியெல்லாம் படிக்கிறபோது 3வது வரைக்குமே என்னன்னா, அறநூல்கள் நெறையா இருக்கும். நீதி போதனை இருக்கும். வீரத்த பத்தி இருக்கும். தியாகத்த பத்தி இருக்கும். ம். இப்ப உதாரணமா நான் திருச்சியில இருக்கிறபோது, இந்த உருமு தனலட்சுமி கல்லூரியில பிரின்சிபாலா சத்யசீலன் இருந்தார். அவரு ஒரு நாள் வந்தார். வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர். வந்தாரு. வருத்தமா ஒண்ணு சொன்னாரு. "ஐயா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன்." இந்த மாரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே அ அகாடமிலேருந்து டெல்லியிலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறான். வீரத்த பத்தி வர்றத சொல்லாத, மொழி உணர்வ பத்தி சொல்லாத, தியாகத்த பத்தி சொல்லாத, இதெல்லாம் சொல்லாத. அதனால அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா பாரதிதாசன் எழுதின தமிழ் இயக்கம்ன்றத பாடலாம் வைக்காத. இப்படியும் சிலதெல்லாம் குறிப்பு குடுத்துருக்காங்க. ஆக தமிழ் உணர்வ, இந்த நல்ல உணர்வுகள பூரா நசுக்குறாங்கய்யா. என்னய்யா பண்றது அப்படின்னாரு. அவரு பிரின்சிபால். ஒரு நல்ல பட்டிமன்றமெல்லாம் ஏறுவாரு. அவர் ஒரு பிரசித்தி பெற்ற பிரின்சிபால் தான். சத்யசீலன். சத்யசீலன். அது மாதிரியெல்லாம் என்ன பண்றது? டெல்லியிலன்னு சொல்றத இவங்க கேட்குற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது அது மத்திய சர்க்கார்ல இருக்கிற அதிகாரங்களை வாங்குவதற்கு பதிலாக, இவங்களுடைய தவறுகள் காரணமாக அவங்ககிட்ட அவங்க எடுக்கிற போது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம, ஊமைகளா போயிட்டு வெளியூர்ல வந்து ஆஹா ஓஹோன்னு வடிவேலு அடி வாங்கிட்டு வந்து வெளியில வந்து சட்டைய முறுக்கி காட்டுற மாரி காட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க தவிர, இவங்களால பண்ண முடியாது. காரணம் அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில ஒண்ணு சொன்னார். அதான் 66 டிசம்பர்ல நடந்த மாநாடு. அதில சொன்னார், "இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேவை நாட்டுக்கு இருக்குது. ஆனா வந்து தவறு செய்யாமல், எந்த தவறுக்கும் பலியாகாமல் இருந்தா தான் அது பண்ண முடியும். அதனால வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமை வரணும்னாலும் நீயா தான் தேடிக்கோணும். நன்மை வரணும்னாலும் நீயா தான் தேடிக்கோணும்னாரு." இன்னைக்கு நான் பார்க்குறேன் 57ல 57ல வந்து பாராளுமன்றத்துக்கு ஈவிகே சொல்லின் செல்வார். ஈவிகே சம்பத் போனாரு. அவர் கூட தர்மலிங்கம் ஒண்ணு திருவண்ணாமலை போனாரு. சம்பத் ஒருத்தருடைய பேச்சுக்க பார்த்து டெல்லியே அதிர்ச்சி. இன்னைக்கு 40 பேர் இருக்காங்க. ஒருத்தனும் கவலைப்பட மாட்டேங்கிறானே. என்ன காரணம்னா, நீங்க பண்ண தவறுகள்லாம் அவன் மூட்டை கட்டி மேல உங்க தலைக்கு மேல கத்தி வச்சிருக்கான். உங்களெல்லாம் பார்க்கிறபோது அசிங்கங்களா தான் நினைக்கிறான். இந்த அதனுடைய விளைவு ஊழல் பேர்வழிகள், லஞ்சம் வாங்குறவங்க, தவறு பண்றவனுங்க அப்படின்னு தான் நினைக்கிறான். இந்த 40 எம்பிக்களையும். நான் சொல்றது இந்த ஆட்சியே ம். 40 மொத்த ஆமா, ஆட்சி இந்த ஆட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே அவங்க. அதனால எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அப்படிதான் பார்க்குறான். எந்த நேரத்தில வேணும்னாலும், யார் பேர்ல வேணாலும் நடவடிக்கை நேரு பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் யாரும் என்ன கேட்டா யாரும் உத்தம புத்திரலாம் இங்க இருக்கிறதா எனக்கு படல. அதனால எல்லார் பேர்லயும் உள்ளத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சுயநலம் என்னைக்கு அது தேவையோ அத பயன்படுத்துறாங்க. சட்டப்படி அவங்க பண்றதில்ல. எப்போ நியாயம் தப்போ அப்போ பண்றதில்ல. எப்போ தேவையோ அதை அப்படிதான் பழனிசாமியை மிரட்டி உருட்டி பிஜேபி உள்ள கொண்டாந்தார். அவர் விரும்பலையே, பிஜேபி வேணாம் வேணான்னு சொன்னார். வச்சு வாட்டி விடமாட்டோம், அவங்க மச்சான் பேரில் இருக்கிற இது பண்ணுவேன், வழக்கு போடுவேன், உன் பேரில் இருக்கிறது போடுவேன்னு மிரட்டி கிரட்டி தானே இப்போ எல்லாம் வச்சுருக்காங்க. டெல்லியினுடைய மிரட்டலுக்கு எல்லாரும் பயந்தவங்க தான். டெல்லி மிரட்டுறதுக்கு காரணம் நீங்கள் பண்ண தப்பு. இது அண்ணா அந்த காலத்திலேயே சொன்னார். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னாரு. நீங்கள் தீமையை செஞ்சதுனால இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. உங்களால் ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியாது, மக்களை கரையேற்ற முடியாது. இப்போ தமிழ்நாடு வளமாக இருக்குதுன்னு காரணம்னா தமிழ்நாட்டுக்கு உங்களால் கிடையாது. நீங்கள் வந்து விலைவாசி ஏறினா உங்களுக்கு லாபம். ஏன்னா விலைவாசி ஏறினா அதுக்குள்ள வரி உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் விலைவாசி ஏறினா பாதிக்கப்படுறது வந்து மக்கள். விலைவாசி காசு கொடுக்குறோம் மக்கள். விலை ரூ. 1 சாமான் ரூ. 2 கொடுத்தா ரூ. 2 வரியை நீங்கள் வாங்குறீங்க. அதனால உங்களுக்கு வருமானம் பெருகுது, அவங்களுக்கு மைனஸ் ஆகுது. இதெல்லாம் நாடகங்கள்லாம் ரொம்ப நடத்தாதீங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தா எல்லா விஷயமும் வெளியில் வரும். அவர்களை சிந்தனையை தூண்டுகின்றவர்கள் இளைஞர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும், மாணவர்கள் வரணும். இன்னும் சொல்லப்போனால் மாணவிகளுக்கு தான் அதில் பெரிய கடமை உண்டு. உங்களுக்கு ரூ. 1000 தர்றான்றது வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் 1000 எங்கேருந்து தர்றான்? உங்கள் தாத்தா பாட்டி இவங்க பண்ண லஞ்சம் குடியிலேருந்து அதுலேருந்து கிடைச்ச ரூபாயில் உங்களுக்கு ஒரு ரூபாயை கொடுத்து உங்களை மயக்கிறாங்க. அடுத்த தலைமுறையை மயக்கிற வேலை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சாராயம் குடித்து மயக்கிறாங்க, உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து மயக்கிறாங்களே தவிர இது ஒரு மயக்கம். அவர்கள் சாராயத்திலிருந்து தெளிய வேண்டும், உங்களுக்கு கிடைக்கிற பணத்திலிருந்து நீங்கள் தெளிய வேண்டும்.
இந்த நாடு நமக்கானது, நம்மளால் உருவாக்கப்பட வேண்டியது, நமக்கு ஒரு நியாயம் நேர்மை இருக்க வேண்டியது, அதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறாங்க. அதுக்கு இந்த மாணவிகளோ மற்றவர்களோ இரையாகக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார். நன்றி, வணக்கம்.